Hey, what's up, you beautiful people? Welcome to a new day and a new vlog. So, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா நம்மளோட குலதெய்வ கோயில்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் போகிறோம். எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு. இங்கேருந்து 120 கிலோமீட்டர்ஸ், 120 இல்லை, இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ். ஸோ இட் டேக் அஸ் ஆல்மோஸ்ட் 3 hours. டெம்பரேச்சர் இங்கே வந்து 26 degrees இப்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 33 ஆகிடும். பட் 33 ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ரூமில் தான் இருப்போம். ஸோ இப்போ கிளம்பலாம். ஸோ இதுதான் நம்ம ரூம். பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு அவாய்ட் எடுக்கும். ஒரு வார்ட்ரோப் மாதிரி. இங்கே ஒரு பெட்டு, டிவி, ஒர்க் ஸ்டேஷன், இங்கே ஒரு மினி பார் மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வாஷ்ரூம். ஸோ ஒரு டீசெண்டான ரூம் தான். டீசெண்டான ப்ரைஸு, ஒரு டீசெண்டான ரூம். ஓகே, எடுத்துட்டோம். ஸோ உங்களை பைக்கில் ரைட் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். டைம் வந்து 9:30. சிட்டியை விட்டு கிளம்பணும். செம டிராஃபிக்கு. ஆக்சுவலாக இன்னும் சீக்கிரமே விட்ருக்கலாம். பட் ஏன்னா நேற்று நைட்டு வரத்துக்கே 11 ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ 11:30 ஆகிடுச்சு. அதனால் காத்தால் சீக்கிரமாக ஏஞ்சிக்கவே முடியல. யோ, என்ன எப்படி போகிறானுங்கப்பா. நச்சுன்னு வந்து எனக்கு லூஸு மாதிரி போகிறாங்க. ஒரு வழியாக ஹைவே டச் பண்ணிட்டோம் கைஸ். இங்கேருந்து இன்னும் ஸ்ட்ரைட் ரோட்ஸ் தான். ஸோ ETA வந்து 12 காட்டுது. மோஸ்ட்லி 12 ரீச் ஆகிடுவோம். பிரேக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேன். 2.5 hours தான். ஸோ அதுக்கு எதுக்கு பிரேக்கு? ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான். வெறும் க்ளவுஸ் மாட்டணும், அவ்வளோதான். க்ளவுஸ் மாட்டுறதுக்கு வண்டி அங்கே நினைக்கிறது. ஃபியூல் ஒன்று ஃபில் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இன்னும் நான் ஸ்டாப் போய்க்கினே இருக்கலாம். ஃபுல் டேங்க்ண்ணா. பெட்ரோல் போட்டாச்சு. இனி நான் ஸ்டாப் ரைடு தான். வண்டி ஓட்டிக்கினே இருந்தோம்னா வெயிலே தெரியறதில்லை. இங்கே டெம்பரேச்சரு 27 degrees. இப்போ பரவாயில்ல, 10 மணி ஆகுது. 27 degrees இருக்குது டெம்பரேச்சர். ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து இது பிளான்டே கிடையாது. வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் தான் நானும் ஸ்ரீகுமாரும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனால் வர முடியல. அண்ட் என் ஃப்ரெண்டோட கல்யாணம் வர சடனாக வந்துச்சு. அவன் லாஸ்ட் மினிட் தான் சொன்னான். அதனால தான் அந்த ரைடை வந்து போஸ்ட்பான் இல்லை, கேன்சலே பண்ணிட்டோம். இந்த மாதம் பாருங்கள், மார்ச் எண்டில் ஒரு ரைடு வச்சுருக்கோம். அது மினிமம் ஒரு 1 வீக்கான ரைடு. ஸோ நானும் ஸ்ரீகுமாரும் தான் அதை பிளான் பண்ணிக்கிறது. அந்த ரைடு கண்டிப்பாக 100% சக்ஸஸ் பண்ணுறோம் இந்த வாட்டி. ஸோ இன்னும் 5 நிமிஷத்தில் வந்து நம்ம ஸ்டே ரீச் ஆகிடுவோம். ஸோ சொன்ன மாதிரியே 12 ரீச் ஆகிட்டோம். டெம்பரேச்சர் உஷ்ணத்துக்கு, அதாவது 34 degrees போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். சாயங்காலமாக கோயிலுக்கு போகலாம். ஸோ சாப்பாடெலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எடிட்டும் பண்ணோம். எடிட்டெல்லாம் பண்ணிட்டு போவோம். இந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் நம்ம ஸ்டே. பார்த்தீங்களா? ஸ்டேஸ் இருக்கா கேட்டுக்கணும். குட் ஈவினிங் கைஸ். ஸோ டைம் வந்து இப்போது 5:15. இது வரைக்கும் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் சொன்ன ரூமு. என்ட்ரன்ஸு, ஒரு பெட்டு,
ஏசி நம்மளோட பார்த்தீங்களா, ஒரு அல்மீராவோட கிடையாதுங்க. அண்டு இங்கே வாஷ் பேசின், உள்ளே வந்து வாஷ்ரூம் அவ்வளோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாஷ்ரூமு. கீசர்லாமும் இருக்குது. ஸோ ஓவராலாக பரவாயில்ல, ஓகே. ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ஊரில். ஸோ இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமந்தபுரம்ன்ற ஒரு கோயில். ஸோ அங்கே போகலாம். அது வந்து ஒரு அழகான கிராமம், அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பைக்கில் போகும்போது சொல்கிறேன். இப்போ பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கேருந்து 1/2 hour பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரீனரியான ஒரு லேண்டு, ஒரு க்ரீனரியான பேட்சுக்கு நடுவில் தான் போக போகிறோம். செம்ம க்ரீனரியாக இருக்கும். அதுக்குன்னு ஹில்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அவ்வளோதான். நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ வாங்க கைஸ் போகலாம். உங்களுக்கு அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கோயில்கிட்ட போய்ட்டு கோயில் உள்ள சாமியை கும்பிட்டு அங்கேயும் ஒரு ட்ரோன் ஷாட் எடுப்போம். எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இங்கே தான் கோயில், இன்னும் வந்துடும் நினைக்கிறேன். இங்கே தான் கோயில். ஆமாம், இதுதான். இது வரைக்கும் யாரும் இங்கே வந்து மோட்டோ விளாகெல்லாம் பண்ணியே இருந்திருக்க மாட்டாங்கப்பா. இங்கெல்லாம் வெறும் காருங்க தான். நானும் பார்த்துக்கிறேன், எத்தனையோ வருஷமாக வரேன். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் யாரும் வந்ததும் கிடையாது, மோட்டோ விளாகும் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சரித்திரமும் இது கிடையாது. இன்றைக்கி வைப்போம். ஸோ இதுதான் அந்த கோயில். பட் என்னென்னா உள்ள மெயின் சாமியை காட்ட முடியாது. இதுதான் பேசிக்காக இந்த கோயில், சக்தி வந்த கோயில். முடிஞ்ச ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிற வெளியே போய்ட்டு. ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில் கைஸ், செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லு. யூஸ்வலாக இங்கே ரஷ்ஷாக இருக்கும். பௌர்ணமி அந்த அமாவாசை டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ் ஆகும். இன்றைக்கி பயங்கர காலி. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இங்கேருந்து இப்போ ரூம் தான் போக போகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அதோட நாளைக்கு இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம், வேறு ஊருக்கு. ஸோ அதனால் அது நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம்லாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் கெட் நோட்டிஃபைட் whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.